நான் வந்து என்ன உன்கிட்ட கேட்கணும்னா எதனால நம்ம வந்து ஒரு விமென்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ற ஒரு ரீசன் என்ன? பிகாஸ் வாட் வென்ட் ராங்? இப்போ ஒரு சமூகத்துல வந்து ஆண் பெண் ரெண்டுமே சமம் அப்படிங்கிற ஒரு ஆண் பெண் இருந்தா மட்டும்தான் அந்த சமூகம் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதான் ஒரு இன் அண்ட் யான் அப்படிங்கிற ஒரு கவுண்டர் பார்ட் இருந்துதான் நம்ம வந்து அந்த ஒரு பேலன்ஸ் வச்சுதான் வந்து இவ்வளோ வருஷமா நம்ம இருந்திருக்கணும். What is freedom? Have you ever thought of that term? நான் ஃப்ரீடம் அப்படின்னு நினைக்கும் போது நான் ரூசோவை தான் நினைப்பேன். Man is born free but he born free but everywhere he is in chains. So அதே மாதிரி womenக்கு everywhere they are in chains. ரொம்ப சிம்பிளா நான் என்ன தெரியுமா ஃப்ரீடம்ன்றது allowing someone to make mistakes. அவ்வளவுதான். allowing someone to make mistakes or அது மிஸ்டேக்னு சொல்லாம allowing someone to make decisions. அதுதான் ரைட்ஸ் நான் சொல்றது. இப்போ நான் வந்து இப்போ என் டிசிஷனா இப்போ நான் என்ன கரியர் சூஸ் பண்ணாலுமே இல்ல நான் என்ன Dress போட்டாலுமே சாப்பாடு சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிங்க. ஆமா சாப்பாடு சாப்பிடுறது எப்படி முடி வெச்சுக்கிறது எல்லாமே வந்து someone else has to. இப்போ வந்து உனக்கு வந்து யாராவது வந்து நீ வந்து வீடியோஸ் பண்ணும்போது யாராவது வந்து உனக்கு ஒரு காமெண்ட் போடுறாங்க அவங்க முடி வந்து தயவு செய்து சீவுங்க இல்லனா உங்க முடிய வந்து நல்லா இல்ல இழுத்து கட்டுங்க அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்க இல்ல ஆனா எனக்கு வருது ஏன் that's because of the double standard வந்திருக்கு உனக்கு பட் பெரும்பாலுமா சொல்றேன் I just ignore it ma. No, I mean obviously no one wants to like look at it and feel bad like அவங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட் அவ்வளவுதான் we cannot do it. எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு why are you shouting be soft spoken you're a woman இல்லனா இப்போ நம்ம அட்ரஸ் பண்ற விஷயத்திலே வந்து நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு நான் ஏன் சொந்த அப்பாவை வந்து எப்படி கூப்பிடுறது அது உன்னோட கன்செப்ட் மரியாதை விட அன்பு தான் முக்கியம். அது வந்து அவள்தான் இது வந்து you are the bearer வாங்க போங்கன்றது மரியாதை but which I don't ஆமா நான் வந்து இன்னொரு தேர்ட் பர்சன் ஒன்னு அப்படி ரெஸ்பெக்ட் இல்லாம கூப்பிடல இல்லையா வணக்கம் டாடின்னு எப்படி சொல்லுவீங்க வணக்கம் டாடி ஸ்டார்ட் பண்ணலாமா வணக்கம் டாடி வணக்கம்மா இன்டர்நேஷனல் ஹாப்பி விமென்ஸ் டே thank you ஓகே the origin of women's day எப்படி தொடங்குச்சு அதுக்கு பின்னணி உள்ள போராட்டங்கள் தகவல்கள் என்ன so women's day அப்படிங்கற அந்த டே வந்து it has its origin in Europe so வந்து not just Europe in the western நம்ம சொல்லிக்கலாம் ஏனா ஆக்சுவலா வந்து இது அமெரிக்கால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு in the year 1908 yeah 1908ல வந்து some factory workers garment factory workers in New York அவங்க வந்து விமனா இருந்திருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது ஓகே அவங்களுக்கு வந்து அவங்க செய்கிற லேபருக்கும் அவங்களோட வேஜுக்கும் ஒரு பிரச்சனை வரனால அவங்க வந்து தேர் ஸ்ட்ரைக்கிங் ஸோ வந்து இந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆகுது ஆல் ஓவர் யூரோப் ஓகே ஸோ வந்து அப்போ 1909ல் வந்து நெக்ஸ்ட் இயர் அடுத்த இயரே வந்து சோஷலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அமெரிக்கா அது அவங்க வந்து என்னன்னா அமெரிக்காவில் வந்து டிசைட் பண்ணுறாங்க நம்ம வந்து we should have a national women's day அப்படின்னு ஸோ இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு 1910 அதுக்கு the next consecutive இயரில் வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் விமன் இன் கோப்பன்ஹாகன் அங்கே வந்து கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற வந்து ஒரு ஜெர்மன் லேடி வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேவை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அண்ட் அதுக்கு அடுத்த இயர் 1911ல் வந்து ரெவல்யூஷன் இன் ரஷ்யா நடக்கும்போது அங்கேயும் வந்து விமென்னோடைய பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக இருக்குது டு பிரிங் டவுன் த ஜார் ஸோ வந்து அப்போ விளாடிமிர் லெனின் தான் வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து மார்ச் 8 வந்து விமென்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா வந்து விமென் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ரஷ்யன் ரெவல்யூஷன் ஸோ அதுதான் வந்து யுனைடெட் ஆமாம் அதான் யுனைடெட் நேஷன்ஸும் வந்து சரி நம்ம மார்ச் 8 வந்து இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்துச்சு மே டே பெரும்பாலும் வந்து அது ரஷ்யாவில் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க ஆக்சுவலாக அது அமெரிக்காவில் உருவாச்சு ஆமா மே டே அதே மாதிரி இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே வந்து ரஷ்யன் ஆமா அது வந்து ஒரு ரஷ்யன் ஐ மீன் அமெரிக்கால வந்து ஸ்டார்ட் ஆச்சு பட் many people வந்து they drew that inspiration from America and அது வந்து இன்னைக்கு all over the world it was celebrated and இதுல என்ன காமெடினா ரஷ்யா also celebrates a men's day ஓகே அது அவங்களோட ட்ரெடிஷன்லயே இருக்கு இட்ஸ் கால்ட் டிஃபெண்டர்ஸ் ஆஃப் மதர்லேண்ட் அப்படி ஃபாதர்லேண்ட் அப்படின்னு ஸோ அங்க வந்து அந்த டேல வந்து மென் எல்லாம் வந்து ரொம்ப ஹைப்பர் மேஸ்குலினா பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹவு கண்ட்ரி வந்து விமென்ஸ் டேவும் ஆரிஜினேட் பண்ணிச்சு அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஒரு டேவும் ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறது விமென்ஸ் டே இட்ஸ் நாட் ஜஸ்ட் செலிப்ரேட்டிங் த விமன்ஹுட் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் அது செலிப்ரேஷன் ஆன் விமன்ஹுட் கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிளை தான் வந்து
அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அது சஃப்ரேஜெட் மூவ்மெண்ட்டில் தான் வந்து தட் பிகேன். பட் since you are more equipped with answering such questions, ஏன்னா you're a historian and you have studied history, நான் வந்து என்ன உன்கிட்ட கேட்கணும்னா, எதனால நம்ம வந்து ஒரு விமென்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுற ஒரு ரீசன் என்ன? பிகாஸ் வாட் வென்ட் ராங்? இப்போ ஒரு சமூகத்தில் வந்து ஆண் பெண் ரெண்டுமே சமம் அப்படிங்கிற ஒரு ஆண் பெண் இருந்தால் மட்டும்தான் அந்த சமூகம் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதான் ஒரு இன் அண்ட் யான் அப்படிங்கிற ஒரு கவுண்டர் பார்ட் இருந்து தான் நம்ம வந்து அந்த ஒரு பேலன்ஸ் வச்சு தான் வந்து இவ்வளோ வருஷமாக நம்ம இருந்திருக்கணும். பட் தென் அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் ஹஸ் பின் அன் இம்பேலன்ஸ். ஸோ ஹவு டிட் தட் பிகின் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது ரொம்ப ஹிஸ்டாரிக்காக பார்க்கணும். அதாவது மனித இனத்தின் பரிணாமம் இருக்குல்ல, அதுக்கு நேரடியாக தொடர்புடையது விமன் ரைட்ஸும் அண்ட் அதுலேருந்து தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ மனிதன் வந்து மனிதனாக பரிணமித்த பிறகு அவன் வந்து ஒரு கூட்டமாக வாழ்கிற ஒரு 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 சொசைட்டி ஆஃப் ஒரு லிவிங் அனிமலாக தான் இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவனுக்கு சாப்பாடு முக்கியம். இப்போ எப்படி லயன் வந்து ஒரு பேக்காக இருக்குது, உல்ஃப் ஒரு பேக்காக இருக்குது, அதே மாதிரி மனிதர்களும் ஒரு ஒரு குழுவாக தான், ஒரு ஸ்மால் குரூப்பாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஏன்ஷியன்ட் டைமுக்கு ப்ரீஹிஸ்டாரிக் டைம்னு இல்லை. அப்போ வந்து அவனுடைய காலையிலேருந்து எழுந்ததுலேருந்து அவனுடைய வேலை வந்து சாப்பாடு தான். சாப்பாடு தேடி அலைகிறது, ஒன்று ஹண்ட் பண்ணுறது இல்லைன்னா கேதர் பண்ணுறது. அது கேதர் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, கேதரர் அண்ட் ஹண்டர், ஃபுட் கேதரர் அண்ட் ஹண்டர் அப்படின்ற அந்த ஃபேஸில் வந்து அப்போ வந்து இந்த மொத்த அந்த சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்த அந்த குழுக்களுக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்கன்னா வந்து விமன் தான் ஹெட்டாக இருப்பாங்க. இது மாதிரி நீ வந்து அவதாரில் பார்த்தேன்னா அதை கரெக்டாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த லேடி தான் வந்து அந்த மொத்த கம்யூனிட்டிக்கும் ஹெட்டாக இருக்கும். அந்த டைமில் இப்போ காலையிலேருந்து இவங்க போயிட்டு இந்த ஃபுட் கேதர் பண்ணுவாங்க, பழங்கள், பெரிஸ் அண்ட் ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. குரூப் ஆஃப் மென் they may go for hunting. குழந்தைங்க வந்து வீட்டில் இருப்பாங்க, அந்த குகையிலேயோ அங்கே வாழ்விடத்தில் அங்கே இருப்பாங்க. எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து எது அவைலபிளாக இருக்குதோ அதை வந்து அந்த மொத்த கம்யூனிட்டியும் ஷேர் பண்ணிக்கும். அந்த டைமில் வந்து there is no individual family. இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தைகள் அப்படின்றதுல பிளாட்டோ அதை எப்படி சொல்லுவாங்கன்னா கம்யூனல் வைஃப்னு சொல்லுவார். கம்யூனல் வைஃப்ன்றது இன்னைக்கு இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பழகிக்கலாம் அப்படின்றது. ஏன்னா அதுக்கு மொத்த கம்யூனிட்டியுமே ஒரு ஃபேமிலி. இப்போ இது வந்து என்னோட குழந்தை, இதுக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன், இது வந்து பசியில் இருந்தால் நான் பார்த்துக்க மாட்டேன், இதுக்கு மட்டும் நான் நேசிப்பேன் அப்படின்லாம் கிடையாது. மொத்த கம்யூனிட்டியுமே they were living as a one family. இப்படி இருக்கும்போது தான் அந்த கம்யூனல் வைஃப் வேர் மேட்ரியாக்கல் சொசைட்டி, மதர் வில் டிசைட் எவ்ரிதிங். அந்த குரூப் இருக்கும், அதுக்கு ஒரு பெண் இருப்பாங்க, அந்த பெண் தான் எல்லாரையும் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பெருசாக வார் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. தே வில் கிரீட் ஈச் அதர். ரெண்டு குரூப் பண்ணால் கூட நான் வந்து ஊரில் கிராமத்தில் இருக்கும்போது கைண்ட்னஸ் இருக்குல்ல, ஒய் ஷுட் பி two different people, they meet each other, they smile at each other. கரெக்ட். நான் ஹெல்ப் பண்ணுறோம், ஒருத்தனுக்கு இல்லாதவனுக்கு கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் ஆரிஜின் எங்கேருந்து வந்துன்னா இந்த சொசைட்டிலேருந்து தான் வருது. நான் இன்றைக்கி வந்து பட்னியாக கிடக்கிறேன், நான் வேட்டைக்கு போகிறேன், இன்னொரு குரூப்பை பார்க்குறேன், அவங்க வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறாங்கன்னா அவங்க எனக்கு கொடுக்குறாங்க. என்ன ரீசன்னா நாளைக்கு அவன் பட்னியாக இருக்கும்போது நான் திருப்பி கொடுப்பேன். ஆக்சுவலாக ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து, ஐ ஃபர்கெட் ஹர் நேம், பட் ஷீ இஸ் த ஃபீமேல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவங்க சொல்கிறாங்க எது வந்து சிவிலைசேஷனுடைய ஒரு சைன் அப்படின்னா இட் இஸ் அ ஹீல்டு ஃபீமர், உன்னோட ஹீல்டு போன். ஏன்னா ஒருத்தர் வந்து அடிபடும் போது அந்த ஃபீமர் வந்து உடையும் போது someone should care for that person. ஸோ அதை கேர் பண்ணி அவங்கள குணப்படுத்துறது தான் வந்து சிவிலைசேஷன் ஒரு அடிப்படை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற வேல்யூஸ் இருக்குல்ல, அதாவது கிரீட்டிங் ஈச் அதர், ஹெல்பிங் ஈச் அதர், ப்ரொடெக்டிங் ஈச் அதர், இதெல்லாம் அந்த டைம்ல தான் வருது. ஏன்னா we all dependent each other. It is an evolutionary process. ஆமா, அது எல்லாமே வந்து உணவு தேவையின் அடிப்படையில் இது எல்லாமே உருவாகுது. அப்போ அந்த பெண்கள் தான் அந்த கம்யூனிட்டியோடைய தலைவர்களாக இருக்காங்க, அவங்க தான் முடிவுகளை எடுக்கிறாங்க. பட் இது நாளுக்கு நாள் என்னன்னா மாறுது. எப்படி மாறுதுன்னா அந்த பெண்கள் தான் வந்து விவசாயம்ன்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க.
சரி இவங்க தான் போகிறாங்க, பழங்களை பறிச்சுட்டு வராங்க, சாப்பிட்றாங்க, அந்த கொட்டைகளை வந்து பக்கத்தில் தூக்கி வீசுறாங்க. மேபி அந்த இடத்துல இருப்பாங்க, இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போவாங்க, திருப்பி அதே இடத்துக்கு வரும்போது இவங்க வீசி எறிந்த கொட்டைகள்லாம் வந்து முளைச்சிருக்குது. அப்போ தான் அவங்க விவசாயம் அப்படின்றத ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ விவசாயத்தை கண்டுபிடிக்கும் போது ஒரு விதையை போட்டால் அது முளைக்கும் அப்படின்னு தெரியும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து லேண்டு தேவைப்படுது. ஆனால் அது இது பண்ணுறதுக்கு லேண்டு தேவைப்படுது. அப்போ லேபர் தேவைப்படுது. யார் இந்த லேண்டை செம்மைப்படுத்துறது, டெவலப் பண்ணுறது? அப்போ தான் வந்து ஃப்ரீ லேபர் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அப்போ தான் ஒய்ஃபு அப்படின்ற கான்செப்ட் வருது. என்ன, ஏன்னா இந்த உழைக்கிறதுக்கு இந்த இடத்துல இடம் தேவை. இந்த இடத்துக்கு யார் உழைக்கிறதுன்னு வரும்போது ஒத்த கம்யூனிட்டியும் உழைக்குது. அப்போ பெண்கள் தான் உழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் உழைக்கிறாங்க. இதில் தான் பிரச்சனை வருது. இந்த அக்ரிகல்ச்சர் வரும்போது தான் இதில் வந்து அந்த ஹார்வெஸ்ட்டில் அது பிரிச்சுக்கிறதுல சண்டை வரும்போது தான் இது என்னுடைய லேண்டு, இது இவருடைய லேண்டு, இது அவருடைய லேண்டு. அப்போ இந்த லேண்டில் வேலை செய்ய போகிறது யார்? நான் வந்து இந்த அம்மா கூட நான் செக்ஸ் பண்ணால் அது கூட இந்த குழந்தை பிறந்தது, அப்போ இவங்க என்னுடைய ஓனர்ஷிப்பு அப்படின்னு இவங்கள வச்சு வேலை செய்யாது. இப்படி தான் வந்து முதல்ல இந்த விமன் வந்து ஒரு தே ஆர் லூசிங் தேர் அப்பர் ஹேண்ட் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது என்னோட நிலம்ன்ற ப்ராப்பர்ட்டி வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன் வருது. இதுக்கு அடுத்த லெவலில் வந்து இதெல்லாம் ஒரு குழுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது தான் இதுக்கப்புறம் போஸ்ட் நம்ம வந்து அதை என்ன சொல்கிறது, கால்நடைகள் டொமெஸ்டிகேட் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து ஆரிஜின் ஆஃப் கிங்ஷிப் வந்தது. கிங்ஷிப் வரும்போது விமனை இன்னும் வந்து சைட்லைன் பண்ணப்படுறாங்க. என்னென்னா போர் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக வருது. போருக்கு போகும்போது பெண்களால் அதில் முழுமையாக பங்கெடுத்துக்க முடியல. காரணம் என்னென்னா அவங்க மென்ஸ்ட்ரல் பீரியடில் இருப்பாங்க, இல்லைனா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, இல்லைனா லாக்டேஷன் பால் கொடுத்துக்கிட்டு இருக்க பீரியடில் இருப்பாங்க. இது மாதிரி நேரத்தில் அவங்கள விட்டுட்டு நீ சண்டைக்கு வான்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ சண்டைக்கு வான்னு சொல்ல முடியாத நேரத்தில் அங்கே யார் அவைலபிலிட்டியாக இருக்கான்னா மென் தான் அவைலபிளாக இருக்கான். அவனுக்கு இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் சண்டை போட போகிறான். அவன் சண்டை போடும்போது தான் அந்த ஹீரோ, அந்த ஒரு மேன் ஆஸ் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஹீரோவா போர்ட்ரேயல் நடக்குது. இந்த காரணங்களால தான் பெண்கள் மறுபடியும் வந்து இல்ல நீங்க அதோட தொடர்ச்சியா தான் நீங்க அது ஒரு இன்எஃபிஷியன்சியா அவங்களுக்கு மாறுது. எக்ஸாக்ட்லி. இதுதான் வந்து இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிகல்ச்சர், அது ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், சயின்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதுக்கு அடுத்தது வந்து ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு அடுத்து வந்து ஃபேமிலி ஆஸ் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு அடுத்தது கிங்ஷிப், வார். இந்த தொடர்ச்சியில் தான் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விடுறாங்க. இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான இதில் வந்து வார் அப்படின்றதுல கிங்ஷிப் வந்துட்ட பிறகு பெண்கள் அகெயின் தே பிளே எ மேஜர் ரோல் டு பிரிங் பீஸ் அண்ட் வார். இப்போ நான் வந்து ஒரு பெரிய எம்பரராக இருக்கேன், பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டை போய் நான் வந்து போருக்கு நான் போகிறேன்னு வைங்களேன். போருக்கு போய் அதை அடித்து நான் அந்த நாட்டையே தம்சம் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணுவேன்னா திருடி தான் வருவேன். அங்கே உள்ள பெண்களை கவர்ந்துட்டு வருவேன், அங்கே உள்ள நகைகளை எடுத்துகிட்டு வருவேன், அங்கே உள்ள செல்வங்களை எடுத்துகிட்டு வருவேன். இதுதான் வாரோடைய அடிப்படை தன்மையாக இருந்தது. அப்போ இவ்வளோ பெரிய வார் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த நாட்டு என்ன பண்ணுவார், அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெண் குழந்தைய இவர் நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்க, நான் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பெண்ணையும் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பொருட்களையும் நிறைய கொடுப்பாரு. பை தட் ஹி வில் சேவ் எ டிசாஸ்டர். இந்த பொண்ணுக்கு அது மேலே விருப்பம் இருக்குதா, அந்த அரசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்குதா, அதெல்லாம் கிடையாது. இப்படி தான் ஃபோர்ஸ் மேரேஜ் அப்படின்றதும் உள்ளே வருது. இதோட தொடர்ச்சியாக தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வரும்போது தான் ரிலிஜன் என்ன பண்ணுதுன்னா, எல்லா ரிலிஜனுமே பெண்களை வந்து என்ன வாசி இருக்குது, பாவத்தின் அறிகுறி, சோர்ஸ் ஆஃப் சின். பெண்களில் வந்து இப்போ கிறிஸ்டியானிட்டியில் தொடக்கத்தில் ஆடம் அண்ட் ஈவை என்னவா சொல்கிறாங்க, ஆடம் அண்ட் ஈவ் தான் ஃபர்ஸ்ட் கப்புள்னு சொல்றாங்க. அதுல ஈவ் வந்து she propagates that sin. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த ஆப்பிளை வந்து சாப்பிட்றனால, அவங்க வந்து சேட்டனுடைய அந்த ஒரு ஆப்பிளை சாப்பிட்றனால அவங்க டிசோபே பண்றாங்க. அதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் சின்னா. அது மாதிரி நம்ம எல்லா ரிலீஜன்லையும் இப்போ அவங்களுக்கு வைக்கிற பெயர்களை பார்த்தானாலும் இதே மாதிரி தான், அந்த சோர்ஸ் ஆஃப் சின் மாதிரி தான் அவங்கள வந்து சித்தரிப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஜூவிஷ் ரிலிஜன்ல தான் எனக்கு ஒரு ப்ரேயரே இருக்கு. தேங்க் காட் தட் ஐ அம் நாட் a woman அப்படிங்கற ஒரு பிரேயர். தேங்க் காட் ஐ அம் நாட் கிரியேட்டட் as a woman or donkey.
கடவுளே நான் நீ என்னை கழுதையாகவும் பெண்ணாகவும் படைக்காமல் இருந்ததற்கு உனக்கு நன்றி அப்படின்னு தான் ஜூவிஷ் ரிலிஜன், கிறிஸ்டியன் ரிலிஜன்லையும் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஏப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ்லையும் அப்படிதான். அதே மாதிரி இப்போ ஒரு முனிவரை வந்து தவத்தில் இருக்கிற போய் கெடுக்கிறதா இங்கே வரும் இந்துவிசம்ல. அதெல்லாமே சோர்ஸ் ஆஃப் சின்ன தான் வந்து ரிலிஜன்ஸ் வந்து அவங்கள சித்தரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இந்த மென்ஸ்ட்ரல் பீரியட்லாம் ரொம்ப அருவருப்பான தீட்டு அப்படின்றது தொடர்ச்சியாக இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அதோடைய தொடர்ச்சியாக எப்போவுமே வந்து ஒரு விமன் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆஸ்பிஷியஸ்னஸ். அவங்க வந்து எப்படி அவங்களுடைய நடைமுறையிலையோ இல்லை அவங்க ட்ரெஸ்லையோ இல்லைன்னா எந்த அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே வந்து அது ஒரு ஆஸ்பிஷியஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம இந்தியன் கல்ச்சர்லேயும் சரி எல்லா கல்ச்சர்ஸ்லேயும் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க ஹஸ்பண்ட் வந்து தவறிறாங்களோ அது ஒரு இன்ஆஸ்பிஷியஸான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களே ஒதுக்கப்படுத்துகிறோம். அந்த மாதிரி கூட நிறைய விஷயம். வெல்த் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் என்ன சொல்கிறது, பெண்களை வந்து ரொம்ப கீழே வச்சுக்கிறதுக்கு வெல்த் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஒரு பெரிய பணக்காரனானா அவர் வந்து ஒரு பெரிய சவனிஸ்டாக இருக்கணும், மேல் சவனிஸ்டாக இருக்கணும். அதே நம்ம வந்து அந்த குடும்பம் ரொம்ப ஏழையாகவும் ரொம்ப இதுவாக இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை நம்ம பார்க்க முடியும். the more you grow rich. இல்லை நான் அது வந்து ஐ டிஃபர். ஏன்னா வந்து ஒரு புவர் சொசைட்டிலையும் கூட வந்து விமென் வந்து தே ஆர் ஒப்ரெஸ்ட் பை தேர் இன்டிமேட் பார்ட்னர்ஸ் ஆர் பை தேர் ஃபேமிலி. ஏன்னா வந்து அவங்களுக்கு அது இன்னும் ஒரு பேர்டனாக தானே அவங்க கருதுறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை ஒரு ஃபீமேல் ஒரு கேர்ள் சைல்டு பிறந்திருக்கு, நான் ஏற்கனவே வந்து எனக்கு இவ்வளோ டெட் இருக்குது எவ்வளோ இது இருக்குது, ஸோ அவங்கள ஒரு பேர்டனாக தான் பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது வந்து அப்போ மட்டும் இல்லை, இப்போ கூட வெல்த்துங்கிறது ஈவன் தோ தெர் ஆர் சோ மெனி விமன் இன் த ஒர்க் ஃபோர்ஸ் இன்னைக்கு கூட வந்து அவங்களுக்கு அந்த ஈக்குவல் ரைட்ஸோ இல்லைன்னா அந்த ஃபேமிலிலையாகவும் இருக்கட்டும் இல்லைன்னா சொசைட்டிலையாகவும் இருக்கட்டும் அவங்களுக்கு அது கிடைக்கலன்னு தான் நான் நம்புறேன். மொத்த சொசைட்டியுமே பெண்களை ரொம்ப தவறாக புரிஞ்சிருக்கிறதுனால தான் இதுக்கான அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சாக தான் கொண்டு வரும் தவிர நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க நீ வந்து சம்பாரிச்சிட்டினா உன்னால் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒரு மேரேஜை விட்டு யூ கேன் கோ அவுட் அப்படின்னு. பட் அதுவே வந்து ரொம்ப ஒரு ப்ரிகாரியஸ். மேரேஜ் அஸ் அ இன்ஸ்டிடியூஷனு ஒரு மாதிரி மித்து தான் அது. உன்னை வந்து டு கீப் யூ ஸ்லேவரி, அதுதான் அதோடைய கான்செப்டே. அது என்னன்னா ரூலிங் கிளாஸ்க்கு அது ரொம்ப எசென்ஷியல். ஆமாம், டு கீப் த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி வேல்யூஸ் அப்படி யாருக்கு ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப முக்கியம் அது. அப்படியே உன்னை வந்து உன்னை ரொம்ப ஏழையாக வச்சிருந்தா தான் கார்பரேட் வந்து வளர முடியும், பணக்காரன் வளர முடியும். தே ஹேவ் டு கீப் யூ புவர். ஆமாம், they have to keep you idiot. அப்பதான் வந்து பணக்காரன் வந்து வளர முடியும். அது மாதிரி தான் ஃபேமிலி as a institution, marriage as a institution to keep the ruler happy தான் அது அதோடைய. அண்ட் ஆல்சோ இட் பிளேஸ் இன் வித் பாப்புலேஷன் டெமோகிராஃபிக்ஸ். உனக்கு வந்து இப்போ எதுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து தேர் ஆர் ஒன்லி 2 genders அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து இப்போ நான் ஜெர்மனியில் இருக்கும் போது கூட என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க நமக்கெல்லாம் வந்து ஒரு ஜெர்மன் கேர்ளோ பாயோ கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போது நான் வந்து ஏன் ஈஸி அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இங்கே தான் பாதி பசங்க பொண்ணாக மாறுறாங்க, பாதி பொண்ணுங்க பசங்க மாறுறாங்க, இல்லைனா வந்து இன்னொருத்தவங்க வந்து கேயாக மாறுறாங்க, இல்லைன்னா லெஸ்பியனாக மாறுறாங்க, அதனால நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸி ஜெர்மன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சேன் ஏன் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராப்பகேண்டா தேர் ஆர் ஒன்லி 2 genders அமெரிக்காவில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்னா வந்து அது அவங்க பாப்புலேஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் இஸ் அஃபெக்டிங். அண்ட் இப்போ இமிக்ரெண்ட் ஃபேமிலிஸ் வந்து உள்ளார போகும்போது அவங்க நல்லா பூம் ஆகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் இந்த 2 gender பாலிசி அதெல்லாம் வந்து இதனால தான் வருது. ஸோ அடிப்படையாக வந்து அதான் அது ஒரு இப்போது ஒரு ஆலிஸ் வீடல் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பொலிட்டிஷியன் ஹூஸ் லீடிங் த ஃபார் ரைட், ஷீ ஹர் செல்ஃப் இஸ் அ லெஸ்பியன் அண்ட் ஷீ ஹர் செல்ஃப் இஸ் இன் அ ரிலேஷன்ஷிப் வித் அ உமன் வித்தவுட் அ சைல்ட். ஆனால் அவங்களே சொல்கிறாங்க வி ஹாவ் டு ப்ராப்பகேட் ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ஃபேமிலிஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் நார்ம்ஸ். ஏன்னா வந்து விமென் தான் வந்து அந்த ஃபேமிலியோடைய ஒரு க்ளூ அப்படின்னு வந்து நம்ம பல வாட்டி சொல்லிகிட்டே இருக்கிறனால ஸோ அவங்க மூலமாக தான் பாப்புலேஷன் வரும். ஸோ அப்போ தான் நம்ம நேஷன் பில்டிங் பண்ண முடியும். ஸோ ஆல் ஆஃப் திஸ் ஓனர்ஸ் இஸ் பிளேஸ்ட் ஆன் விமென் அப்படின்னு. இன்னைக்குமே இந்த நம்ம இவ்வளோ பேசுகிறோம், உலகம் வந்து எல்லாம் மாறிச்சு. இன்னைக்கும் பெரும்பாலான நாடுகளில் ஃபுட் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறது விமன் தான். ஆமாம், ஃபுட் செக்யூரிட்டி இஸ் விதவுட் விமன் இட்ஸ் நாட் பாசிபிள். பெரும்பாலான அம்மாக்களுக்கு பெண்களுக்கான வேலை இந்த மொத்த குடும்பத்துக்கும் உணவை உறுதி செய்கிறது. அந்த உறுதி செய்கிறதுக்கு அவங்க இருக்கிற வாழ்விடத்துக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக மாறுது.
இன்னைக்கு உள்ள climate சேஞ்சில் தண்ணி பிரச்சனையாக இருக்குது. And most affected are women. ஆமாம், ஃபியூல் பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஊர்லேயே ராமநாதபுரம் மாதிரியான பகுதிகளில் ஒரு நாள் முழுவதும் அவங்க வந்து வேலை செய்கிறது எதுக்குன்னா தண்ணி, விறகு, சமைக்கிறதுக்கு பொருட்கள், இதை சேகரிக்கிறது தான் ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணுறாங்க. இது மாதிரி பல நாடுகளில் வந்து விமன் தான் ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணுறாங்க. ரெண்டாவது அக்ரேரியன் ஃப்ரீ லேபர், அது ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. அவங்க தான் வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்க, பட் விதவுட் லேண்ட் ஓனர்ஷிப். எஸ், இப்போ வரைக்கும் என்ன சொல்றது, ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் பை விமன் அப்படிங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்ட் த ரேஷியோ இஸ் வெரி லெஸ். அந்த விதத்தில் ஐ வுட் அப்ரிஷியேட் இஸ்லாம். Islam is the only religion where a woman is allowed to buy, maintain and sell property without the knowledge of husband. ஆமா, yes, according to their law. Yeah, yes. அது விதத்தில் it's not anti women religion. It's a, now I would consider Islam as a pro women. இல்ல, some elements of the Sharia law வந்து நான் வந்து அது ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியா நினைக்கிறேன். அண்ட் அதோட மேனிஃபெஸ்டேஷன் தாலிபானா இருக்கலாம், இல்லனா வந்து பாகிஸ்தான்ல கூட வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் ரிலிஜனையே இப்போ வந்து ஈரான் கூட இருக்கலாம். அண்ட் பட் நான் வந்து once upon a time இந்த பர்టిక్యులர் ஏரியாஸ் வந்து we could see pictures of women wearing short skirts. Yeah, even I saw it today in Facebook. Short skirts and going to colleges and being very literate and all. But இது வந்து என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் தான் வந்து அவங்களே வந்து இப்போ I think Iran and Afghanistan has better literary rate of women than India. தெரியுங்களா உங்களுக்கு? அப்படியா? நம்ம ஊர்ல 70%, அங்க 89% இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, ஓகே. ஓகே, ஸோ இது எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் தான். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னுமுமே இப்போ நம்ம ஊரில் படிப்பறிவு விமன் 70% தான் படிச்சாங்க. அதுவும் இஸ்லாம் விமன் ரொம்ப மோசம், அவங்களுடைய கல்வித்திறன்லாம் ரொம்ப. பட் ஆனாலும் இந்த சமூகம் வந்து அவங்கள வந்து இன்னும் வந்து இன்னும் கீழே தான் இருக்கணும், கீழே தான் இருக்கணும்னு பார்க்குறது தான் ரொம்ப. அதான் அந்த ஒரு பயஸ் இருக்கு. இப்போ முஸ்லிம்ஸ் வந்து லிவிங் இன் ஈஜிப்ட், they are very different from Muslims living in Afghanistan or Turkish. Indians living in India is completely different from Indians living in US and Europe, இல்லையா? இல்ல, அது வந்து ஒரு நேஷனாலிட்டியா நம்ம பார்க்குறோம். பட் இது வந்து அவங்க எல்லாமே வந்து சேம் ரிலிஜன்ல இருந்தானே வராங்க. பட் டர்க்கிஷ் முஸ்லிம்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஹெட் ஸ்கார்ஃப் போடுறது இட்ஸ் நாட் ஈவன் மேண்டேட்டரி. ஸோ இட் டிபெண்ட்ஸ், அது ஒரு ரீஜனல் ஒரு இதுவும் இருக்கு. பட் have you ever felt discrimination? Yes, obviously I have. I have felt discriminated every second of my life. இது வந்து சொல்றது வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கலாம். But see, I'll tell you something. Just because you're a... Yeah, just because I'm a woman, especially when I go abroad, just because I'm a woman of color, அது வந்து I get weird looks from people. இங்கே கூட நான் வந்து இப்போ எனி ட்ரெஸ் போட்டாலுமே சரி, ஒரு கொஞ்சம் லைக் ஒரு ஃபேஷனபிளான ட்ரெஸ் போட்டால் நான் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஓவர் கோட் போட்டு தான் வெளியே போகணும், which is a sad reality because you get weird looks till now. And நான் அப்ராட்ல இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ வந்து நேஷ்னாலிட்டினா வந்து என்னது? What do you think nationality is? Nationality is, see, there are Indian contextல வேற மாதிரி இருக்கும், உலக கான்டெக்ட்ல வேற மாதிரி இருக்கும். இப்போ அமெரிக்கன் கான்டெக்ட், இந்தியன் கான்டெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். யூரோப்பியன் கான்டெக்ட்ல உன்னுடைய லாங்குவேஜ் தான் உன்னுடைய நேஷனாலிட்டியை தீர்மானிக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போது வெரி இன் சிம்பிள் டேர்ம்ஸ், இப்போ வந்து இப்போ ஐ எம் அன் இண்டியன், யூ ஆர் அன் இண்டியன். இப்போது ஒரு இந்தியன் வந்து அமெரிக்காவில் வந்து டிப்போர்ட் ஆகிறாங்க செயின்ஸில், அப்போ யூ ஃபீல் ஒன் கைண்ட் ஆஃப் பெயின் இல்லையா? யூ ஃபீல் எம்பத்தி. ஸோ அதுதான் நேஷ்னாலிட்டியோடைய ஒரு சைன் அப்படின்னு வந்து பெனடிக்ட் ஆண்டர்சன் ஒரு சோஷியாலஜிஸ்ட் வந்து சொல்கிறாரு அவரோட புக்கில் இமேஜின்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு. இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கிறேன், பட் ஐம் சீயிங் அன் இண்டியன் சஃபரிங் சம்வேர் எல்ஸ். ஸோ எனக்கு அது ஒரு எம்பத்தி, எனக்கு ஒரு பெயின் உண்டாக்குது. இப்போ அவர் நாங்கள் நியூஸில் வந்து என்ன ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற ஒரு நியூஸ் கன்சியூமருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சிட்டிங் இன் தமிழ்நாடு, அவரை பொறுத்தவரையும் அவருக்கு வந்து ஒரு ஜப்பானில் நடந்த ஒரு நியூஸ் முக்கியமாக இருக்காது, தமிழ்நாட்டில் நடக்கிற நியூஸ் இல்லை, யுகாண்டாவில் ஒரு தமிழருக்கு நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய நியூஸாக இருக்கும். ஆமாம்,
அதுதான் அதான் அந்த ப்ராக்சிமிட்டி பேஸ்ட் ஆன் ரிலிஜன் அதுக்கு அடுத்தது பட் இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் ஜெண்டர். அதனால நான் சொல்றேன் விமன் வந்து he says women and ஒரு ப்ரொஃபசர் கூட சொல்லிட்டோம் women are considered a nation. ஏன்னா வந்து எனக்கு இப்போ வந்து நான் ஈரான்ல இருக்கிற ஒரு லேடி வந்து ஹெட்ஸ்கார்ஃப் போடாதனால வந்து she is jailed அப்படிங்கிறத வந்து பார்த்தா அது எனக்கு வந்து அது பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ டெல்லியில் நடக்கிற ஒரு கேஸ் ஒரு ரேப் கேஸாக இருந்தால் வந்து அது எனக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் நடக்கிற ஒரு பிரச்சனை வந்து இட் பெயின்ஸ் another woman automatically. So women are considered nation. ஆனால் அது மென்னுக்கு வந்து அந்த ஒரு இருக்காது கிடையாது. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ரிலிஜன் ரேஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மாதிரி வேறு ஆமா வேறு. இப்போ வந்து ஜெர்மனில வந்து யாராவது வந்து இப்போ they've been shot dead அப்படினா உனக்கு வந்து you don't feel that. ஆனா இதுவே ஒரு woman வந்து if she has been brutalized it automatically hits another woman. That's because of our shared history and our shared community. அது வந்து it automatically hits. So அதான் சொல்றேனே. So women வந்து they're more than a gender அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க and it is true. இன்னொரு ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட் அண்மை காலத்தில் பார்க்கணும்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் அது வந்து ரொம்ப அதிகரிச்சு. இன்னைக்கு கூட லாஸ்ட் எலெக்ஷனில் தமிழ்நாடு லெவலில் எடுத்து பார்த்தாலும் சரி இந்தியா லெவலில் எடுத்து பார்த்தாலும் சரி ஜெண்டர் வைஸ் நம்பர் வேணால் விமனுடைய நம்பர் கம்மியாக இருக்கலாம். அதாவது 100 ஆண்கள் இருந்தால் ஒரு 80 பெண்கள் இருக்கலாம். ஆனால் பார்ட்டிசிபேஷன் இன் எலக்ட்ரல் ப்ராசஸ் இருக்குல்ல அது வந்து அதிகம். ஆமாம் விமன் அதிகம். அவங்க வந்து 80 பேர் இருந்தாலும் 98% வந்து ஓட்டு போடுவாங்க. இவங்க வந்து 100 பேர் இருந்தால் கூட 60% தான் மென் வந்து ஓட்டு போடுறாங்க. அதனால நிறைய பாலிசிஸுமே விமனை அப்பீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பிங்க் பஸ் இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் வந்து டு என்கரேஜ் த விமன் ஓட்டர் தான், டு அட்ராக்ட் விமன் ஓட்டர் தான். ஆனால் ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு இருக்காது. ஆமாம் வெரி ட்ரூ. அங்கே வந்து இப்போ நம்ம டிஎம்கேவே எடுத்துட்டோம்னா அவங்க வந்து அவ்வளோ பெண் புரட்சி பற்றி பேசுகிறாங்க. பட் ஹவு மெனி எம்பிஸ் ஆர் தேர், ஹவு மெனி ஸோ அதுதான் நான் சொல்கிறேனே. ஸோ ப்ராக்டிஸில் வந்து ப்ராக்சிஸ் அப்படின்னு இருக்குது. தியரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராக்சிஸ். ஸோ ப்ராக்சிஸில் வந்து இட் இஸ் நாட் ரெப்ரசன்டட். பட் ஆனால் அது மாறிட்டு இருக்குல்ல. மேபி இன்னைக்கு வந்து யூரோப்பிய நாடுகளில் பல நாடுகளில் வந்து பெண்கள் தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸாக இருக்காங்க. பட் அதுவும் இன்னும் ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்காங்க ஆனால் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற பார்ட்டி வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரைட் விங் பார்ட்டியாக இருக்கு. அது இப்போது நம்ம இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனியா எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஆலிஸ் வீடல் ஃப்ரம் ஜெர்மனியாக எடுத்துக்கலாம், இல்லை போலண்டில் வந்து இருக்கலாம், இல்லைனா வந்து ஜெர்மனி நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து இப்போ இந்த லீடிங் ரைட் விங் பார்ட்டியோடைய ஹெட் வந்து ஷீ இஸ் அ உமன் மரீனா லப்பென் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து இப்போது அண்ட் அதே மாதிரி ட்ரம்ப்போடைய சப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் வந்து ஒயிட் விமனாக இருக்கிறாங்க. ஓகே அண்ட் ஆல்சோ லட்டினா விமன். ஸோ வந்து அது வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. இப்போ இந்த ரைட் விங் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து விமனுக்கும் வந்து இப்போ எப்படி அவங்க மென்னுக்கு ஒரு காமன் எனிமி செட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி விமனுக்கும் வந்து ஒரு காமன் எனிமி செட் பண்ணி அவங்க வந்து அந்த இமிகிரன்ஸ் நேஷனலிஸ்டிக் ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்து இமிகிரன்ஸை வந்து போடுறாங்க. ஸோ எப்போவுமே வந்து நேஷனலிசம் அண்ட் விமன் தேர் வெரி க்ளோஸ். ஸோ தேர் இன்டர்ட்வைன். காந்திஜி கூட வந்து இப்போ பிரிட்டிஷ் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் காதி வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விமனை தான் வந்து விமன் ஆஸ் கீப்பர்ஸ் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் இந்தியன் கைண்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு காந்தியும் வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டில் விமன் பேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதே மாதிரி உலக லெவலில் வந்து இப்போது அந்த நேஷனலிஸ்டிக் ஐடியாஸை வந்து காப்பாற்றுறதுக்கு விமன் வந்து போராடுறாங்க. விமனை வந்து அவங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க அண்ட் ஒரு காமன் எனிமியாக இமிக்ரெண்ட்ஸை எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இமிக்ரெண்ட்ஸ் வந்தனால உங்களுக்கு வந்து எங்களால் ஹெல்த் கேர் கொடுக்க முடியல, உங்களால் சைல்ட் கேர் கொடுக்க முடியல, நீங்கள் வந்து அவங்களோடைய போட்டி போட வேண்டியதாக இருக்குது ஜாப்ஸுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அட்டாக் ஆன ஜெர்மனியில் வந்து இப்போது ஒன் டாக்டர் வந்து போய் கார் டிரைவ் பண்ணி ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் போய் விட்டாரு. அப்புறம் வந்து அந்த ஆலிஸ் வீடல் வந்து சொல்கிறாங்க எவ்வளோ மதர்ஸ் ஷுட் சஃபர்,
the loss of their children இந்த மாதிரியான ஒரு நியாயமே இல்லாத ஒரு மேனர்ல எதுக்கு அவங்க சஃபர் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி மதர்ஸை வந்து எடுத்துரும். உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க நல்ல ஒரு ஃபியூச்சர் செட்டப் பண்ணணும்னா ரைட் விங் இதுக்கு ஓட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரியான நேஷனலிஸ்டிக் அஜெண்டானால இட் இஸ் எஸ் விமன் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் அ லாட், பட் இட் இஸ் ஸ்டில் வெரி ப்ராப்ளமேட்டிக் தான். பட் இந்த உலகம் வந்து ப்ராசஸ் தான்மா. as we progress I think we will it is definitely a process. ஏன்னா இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க வை விமென்ஸ் டே நம்ம தனியாக ஒன்று வைக்கணும், எவ்ரி டே இஸ் விமென்ஸ் டே, எவ்ரி டே இஸ் மென்ஸ் டே. பட் அப்படி வந்து நீங்கள் அப்படி நம்ம சொல்லவே முடியாது. 1960s வரைக்கும் வந்து விமென் did not have the right to own a bank account. Okay, apart from their husband. voting rights இப்ப ரொம்ப நாள் இல்ல. voting rights இப்போதான் வந்து 2011ல தான் சவுதி அரேபியாவுக்கு வந்து விமென்க்கு வந்து voting rights கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் வந்து சோ கால் டெவலப் நேஷன்ஸ்ல வந்து 1990s வரைக்குமே வந்து விமென்க்கு voting rights கொடுக்கல. ஒண்ணே பொறுத்தவரை what is women rights and what is women freedom? என்ன பொறுத்த வரைக்கும் விமென்ஸ் ரைட்ஸ், விமென்ஸ் ஃப்ரீடம்னா வந்து the ability to what choose. What is freedom? Have you ever thought of that term? நான் ஃப்ரீடம் அப்படின்னு நினைக்கும் போது நான் ரூசோவை தான் நினைப்பேன். man is born free but he born free but everywhere he is in chains. So அதே மாதிரி womenக்கு everywhere they are in chains. ரொம்ப சிம்பிளா நான் என்ன தெரியுமா, ஃப்ரீடம்ன்றது making allowing someone to make mistakes. அவ்வளவுதான். allowing someone to make mistakes or அது mistake ன்னு சொல்லாம allowing someone to make decisions. அதுதான் ரைட்ஸ் நான் சொல்றது. உன்னோட ரைட் women right னா I should decide, I should make decision, I should be the decision maker. இதுதான் வந்து ரைட் அப்படின்றது சுய நிர்ணயம். இப்போ நான் வந்து இப்போ என் டிசிஷனா இப்போ நான் என்ன கரியர் சூஸ் பண்ணாலுமே இல்ல நான் என்ன Dress என்ன சாப்பாடு சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிங்க. ஆமா, சாப்பாடு சாப்பிடுறது, எப்படி முடி வச்சுக்கிறது எல்லாமே வந்து someone else has to. இப்போ வந்து உனக்கு வந்து யாராவது வந்து நீ வந்து வீடியோஸ் பண்ணும்போது யாராவது வந்து உனக்கு ஒரு காமெண்ட் போடுறாங்க, அவங்க முடி வந்து தயவு செய்து சீவுங்க, இல்லனா உங்க முடிய வந்து நல்லா இல்ல இழுத்து கட்டுங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்க. இல்ல ஆனா எனக்கு வருது. ஏன்? that's because of the double standard. But பெரும்பாலுமா சொல்றேன், I just ignore it ma. No, I mean obviously no one wants to like look at it and feel bad. like அவங்களுக்கு இருக்கிற mindset அவ்வளவுதான். we cannot do it. இப்போ ஒண்ணும் இல்ல. எதுக்கு நான் சொல்றேன்னா அதுதான் decision making தான் வந்து ரைட். கண்டினியூ. அத டிசிஷன் இப்போ எல்லாத்துலயும் வந்து விமன் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லனா வந்து அவங்க பேசுற விதமா இருக்கலாம். எதுக்கு நீ இவ்ளோ சத்தம் போட்டு பேசுற? எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. why are you shouting? be soft spoken, you're a woman. இல்லனா இப்போ நம்ம அட்ரஸ் பண்ற விஷயத்திலே வந்து நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு. நான் ஏன் சொந்த அப்பாவை வந்து எப்படி கூப்பிடுறது? அது உன்னோட கன்செப்ட். மரியாதை விட அன்பு தான் முக்கியம். அது வந்து அவள்தான். இது வந்து you are the bearer வாங்க போங்கன்றது மரியாதை. but which I don't. ஆமா, நான் வந்து இன்னொரு தேர்ட் பர்சன் ஒண்ணு அப்படி ரெஸ்பெக்ட் இல்லாம கூப்பிடல இல்லையா? சோ உன்னை கூப்பிடுறதுக்கே வந்து நிறைய பேர் வந்து நீ ஒரு பொம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணு, இது வந்து நம்ம கலாச்சாரம். so women are also centers of culture. ஆமா, icon of culture exactly. defenders of culture, defenders of nationalistic identity. எல்லாமே women வெச்சு தான் இருக்கு. ஆனா கடைசில வந்து அவங்களுக்கு வந்து practical change அப்படிங்கிறது வந்து சுத்தமா இல்ல. ஏன் புரியல? ஏன் இந்த மைண்ட் செட் வரமாட்டேங்குது? நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் இந்த மனித இனம் நீடிக்கணும்னா ஆணும் வேணும் பெண்ணும் வேணும். they should be equal. ஒருத்தங்க இல்லைன்னா ஒருத்தங்க இல்ல, நீ சந்ததியே கிடையாது. வாஷ் அவுட் ஹியூமன் ரேஸே வந்து எரடிகேட் ஆயிரும் இங்கேருந்து. அப்படி இருக்கும் ஏன் நீ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிற? ஏன்னா இப்போ பெண்கள் பண்ணுறேன் நான் இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் ஏன் நான் நினைக்கிறேன். பெண்கள் பண்ணுற இப்போ வேலை, வீட்டில் இருக்கிற வேலை வந்து இட் இஸ் நாட் அக்கௌண்டட் ஃபார் இல்லையா? அதுக்கு நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அன்பெய்ட் லேபர். பட் அந்த அன்பெய்ட் லேபர் இல்லைன்னா யுவர் ஃபேமிலி வில் நாட் சஸ்டெயின் இட் செல்ஃப். ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் அன்பெய்ட் நம்ம அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது எல்லாராலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அதனால ஒரு ரீசனாக இருக்கலாம், ரிலிஜன்னால ஒரு ரீசனாக இருக்கலாம், சொசைட்டி கல்ச்சர்னால ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ். எல்லா இடத்துலையும் வந்து விமென் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் இன்ஃபீரியர் அண்ட் தே ஹவ் பின் கன்சிடர்ட் இன்ஃபீரியர் ஃபார் அ லாங் டைம். இப்போது
ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் வேவ் நடக்கும்போது வாட் யூ திங்க் தட் விமன் வெண்ட் வித் கியூட் பிளக்கார்ட்ஸ் அண்ட் வெண்ட் அண்ட் சாங் சம் நைஸ் ஸ்லோகன்ஸ்? இல்லை, அங்கே வந்து பாம் வச்சாங்க. பாம் எங்கே வச்சாங்கன்னா வந்து யூகேயோடைய அப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ஐ திங்க் ஹிஸ் நேம் வாஸ் டேவிட் லாய்ட் ஜார்ஜ், அவரோட வீட்டில் பாம் வச்சாங்க. ஸோ விமன் வந்து சோஃபா விவ் பின் திங்கிங் தட் அவங்க வந்து தே வெரி சம் கியூட் பிரிட்டி திங்ஸ், அவங்க வந்து இந்த மாதிரி டேண்டியாக இருக்கிறதுக்கு தான் அவங்க லைக். பட் அப்படிலாம் இல்லை. அவங்க இன்னொன்று தெரியுமா, வாட் இஸ் சர்வைவல் அப்படின்னா என்னது? சர்வைவல்னா லெட் மீ நோ. சர்வைவல் எப்படி நீ அதை டிஃபைன் பண்ற? நான் வந்து அதை வந்து ஒரு எவ்ரி இல்லடா இப்படி பா, சாரி, வாட் இஸ் ஸ்ட்ரெங்த்? ஸ்ட்ரெங்த்னா வந்து எப்படி சொல்ற? ஆண் ஸ்ட்ராங்கா, பெண் ஸ்ட்ராங்கா? யார் உடல் ரீதியா பலசாலி? உடல் ரீதியா இட் இஸ் ஆப்வியஸ்லி men தான். அதான் பத்தியா, நீ எப்படி நினைக்கிற? நோ. அப்போ ஸ்ட்ரெங்த் அப்படின்றத என்னன்னு டிஃபைன் பண்ணுவோம். Okay, so there are different kinds of strength obviously, but இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அந்த women வந்து when they get pregnant அந்த புஷ் பண்ற அந்த strength வந்து அந்த பாதி strength கூட மென்னுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. But say because obviously you know they're better built, they're taller, and obviously genetics plays a role. நான் என்னோட இது சொல்றேன், strength is nothing but survival தான். ஆமா. in a given situation சாப்பாடும் ப்ராப்பராக தண்ணியும் இல்லாமல் யாரால் அதிக நாள் வாழ முடியுமோ அவங்க தான் ஸ்ட்ரெங்தான பர்சன். ஆமா, ரைட்? என்னது? ஓகே, ஐ தாட் யூ மென்ட் பாடி ஸ்ட்ரெங்த். ஓகே, ஸ்ட்ரெங்த்ன்றது லிட்டரலா ஒரு 50 கிலோ தூக்குறது கிடையாது. 50 கிலோ தூக்குறது வந்து ஸ்ட்ரெங்த் கிடையாது. ஒரு நீ எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் சோறு தண்ணி இல்லாம அதிக நாள் வாழ முடியும், அதுதான் ஸ்ட்ரெங்த். ஆமா. அந்த ஸ்ட்ரெங்த்துக்கு அந்த ஸ்ட்ரெங்த் யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா விமென்ட்ட தான் அதிகமா இருக்கு. இட்ஸ் a common fact. கண்டிப்பா. அப்போ அதனால தான் the mother nature எதுக்கு வந்து சைல்ட் பர்த்தை வந்து விமென்ட்ட கொடுக்கணும்? because they are more stronger than men, literally physically. இப்போ நம்மளோட சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸோ இல்லைன்னா நம்மளுடைய என்ன சொல்றது நம்ம படிக்கிற இதுலயும் வந்து அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அதான் நான் சொல்ற சயின்ஸ் ஒரு எவ்வளோ ஒரு ஆப்ஜெக்டிவான இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் சயின்ஸே வந்து அது வந்து ரொம்ப என்ன சொல்றது ஜெண்டர்டா மாறுது. men are show off them. ஆமா. real strength or lies with the women. Yeah, please continue. இல்ல, நான் வந்து ஒரு ரொம்ப எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பெர்ம் அண்ட் எக் நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ ஹவு லைக் நம்ம இவ்வளோ நாளாக 10th ஸ்டாண்டர்ட்லலாம் சயின்ஸ் புக்கில் படித்தது இப்படி தான். என்னன்னா வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு எக் இருக்கும், அந்த ஸ்பெர்ம் வந்து தேடி போகும் அண்ட் அது ஃபர்டிலைஸ் ஆகும். பட் ஆக்சுவலாக இன் ரியாலிட்டி திஸ் டஸ் நாட் ஹேப்பன். இது வந்து சீயிங் லைக் அ ஃபெமினிஸ்ட் நிவேதிதா மேனன், ஷீ இஸ் அ JNU ப்ரொஃபஸர், அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்பெர்மே வந்து அட்ராக்ட் பண்ணுறது இட் இஸ் த ஃபீமேல். ஸோ அதோடைய வைப்ரேஷன் வச்சு தான் த ஸ்பெர்ம் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் வே ரூட். யா, ஸோ வந்து இப்போ you take this narrative and you apply it to all stories in the world. There will be a damsel in distress and the prince should go find that lady and should rescue her from whatever it is, from a dragon or from whatever. And அப்படிப்பட்ட முடிவெடுப்பது அல்டிமேட்டா முடிவெடுப்பது பெண். ஆமா, எல்லா ஸ்பீஷீஸ்லயும். ஆமா, எல்லா ஸ்பீஷீஸ்லயும். ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சிங்கம் போயிட்டு தன்னுடைய மஸ்குலினை காட்டும், நீ ஐ வில் லெட் யூ இன் ஆர் நாட் என்றது முடிவெடுக்கிறது அந்த ஃபீமேல். அது மட்டும் இல்ல, இப்ப லயன் எல்லாத்துலயுமே இப்ப கிங் ஆஃப் தி ஜங்கிள் நம்ம லயனஸ் சொல்றோம், பட் ஆக்சுவலி இட் இஸ் தி லயனஸ் ஹூ கோஸ் அண்ட் ஹண்ட்ஸ். ஆமா, அது வந்து கிங் ஆஃப் தி ஜங்கிள் வந்து சும்மா இப்படி இருக்க வேண்டியதுதான் அது. சோ அதுதான் நான் ஏன் எல்லா இப்ப டைலர் பேர்ட்னு சொல்லி பார்த்திருப்பீங்களா, தூக்கணாங்குருவின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, ஒரு நல்ல கூடெல்லாம் கட்டி வச்சிருக்கோம். அது அம்மா போய் பார்க்கும், வீடு சரி இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா பக்கத்து வீடு அது இவன் நல்லா கட்டியிருந்தானா அங்கே போயிடும். See the right, அதாவது அந்த இயற்கையில் சூஸ் பண்ணுற ரைட்டு, தேர்வு செய்கிற உரிமை வந்து பெண்ணுக்கு தான் இருக்குது. மொத்த இயற்கையுமே அந்த அடிப்படையில் தான் நீங்க சொன்ன இந்த இதுவும். ஆனா வந்து சயின்ஸ் நமக்கு வந்து அது வேற மாதிரி சொல்லுது இல்லையா? ஸோ இப்போ பட் ஆக்சுவலா தட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த பாடி. ஆனா வந்து அது வேற மாதிரி சொல்லுது. ஸோ அதான் நான் இப்போ ஒரு ஒப்ஜெக்டிவான ஒரு சப்ஜெக்டே வந்து எப்படி வந்து ஒரு சப்ஜெக்டிவா மாத்துது, அந்த நரேட்டிவை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி மாத்துது. அண்ட் இது மட்டும் இல்லை, நிறைய இப்போ வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு விமன் பத்தி. ஸோ பல சயின்டிஸ்ட்
புத்திசாலியா இருக்கிறவங்க அரிஸ்டாட்டிலே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, விமென்க்கு வந்து தே ஹாவ் ஹாஃப் அ பிரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலி, நம்ம வந்து ஒரு கிரேட் ஃபிலாசபர்னு சொல்றோம், அவருமே இப்படி தானே சொல்லியிருக்காரு. ஸோ தே ஆல் ஹாவ் தட் பயஸ் டுவர்ட்ஸ் விமென். ஏன் தெரியல, ஜோக் மெட்டீரியலா உலகம் ஃபுல்லா அது ஜோக் மெட்டீரியலா பயன்படுத்துவாங்க. ஆமா, அது இன்னொரு ரொம்ப இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் எடுத்துட்டீங்கன்னா பாதி விமென் குறித்து இருக்கும், இல்லைன்னா அனிமல்ஸ் குறித்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பேட்ரியாக்கல் லாங்குவேஜில் வந்து அது அப்படி தான் இருக்கு. ஆனால் நீ வந்து இந்த ட்ரைபல் லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நேட்டிவ் அமெரிக்கன் லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை ஏன் நம்மளோட இந்தியாவிலே காசி ட்ரைப் நீ கேள்விப்பட்டிருப்ப, இது மணிப்பூரில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ரியாக்கல். அவங்க லாங்குவேஜஸில் வந்து இந்த ஹீ ஷீக்கான வித்தியாசமே இல்லை. ஓகே, they have a genderless language. Okay, so அதுலேருந்தே நமக்கு தெரியுது how matriarchal societies view people, view nature, view language அப்படிங்கிறது. நம்மளும் தமிழ்ல சொசைட்டியுமே ஒரு காலத்தில் மேட்ரியார்க்கல் சொசைட்டியாக இருந்தது தான். இங்கே வந்து அதான் தாய் வழி சமூகம் தான் நம்மளுக்கு, வேற வழி இல்லாம இப்போ வந்து குழம்பி போய் தந்தை வழி சமூகமாகவும் இருக்குதா. இப்போ வந்து matrilineal இருக்கு, but that is different. Matrilineal is different from matriarchal. ஏன்னா அந்த matrilineal அந்த ப்ராப்பர்ட்டி பாசிங் வந்து that will go through the women. ஆனா அங்க கூட ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறது அந்த அங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வேற ரீசன்ஸ். ஆமா, அது வேற ரீசன்ஸ்க்காக. பட் இதான் matriarchal வந்து the decision has the women take the decision. இப்போ கூட வந்து எக்ஸிஸ்டிங் ஒரு 6 or 7 tribes தான் வந்து இன்னும் வந்து matriarchal வே ஆஃப் லைஃப் ஆடுறாங்க. அதில் வந்து காசி ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் மணிப்பூர்லேருந்து அவர் சொல்லுவார், நம்ம மணிப்பூர்லாம் போனால் நம்ம என்ன நினைப்போம், இப்போ ஒரு வீட்டுக்குள்ளார போனால் நம்ம என்ன நினைப்போம், இது காஃபி வந்து விமென் கொடுப்பாங்க, அவங்க உள்ளார சமைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா. ஆனால் அது அங்கேயே அப்படியே ஆப்போசிட். விமென் வந்து க்ரீட் பண்ணுவாங்களாம், மென் போய் காஃபி போடு அப்படின்னு சொன்னால் அவங்க போடுவாங்களாம் காஃபி, அதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க. எஜுகேஷன் எல்லாமே விமென் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க திஸ் வில் நாட் ஒர்க். தட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் வேர்ல்ட் ஒன்ஸ். எஸ், இல்லை ஏன் அது வந்து this will not work, women வந்து they are not inclined to make decisions because they are too emotional, men are more rational அப்படிங்கிற ஒரு இது வருது, ஒரு டிபேட் வருது. அதனால நம்ம நல்லா அப்படி எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. பட் இட்ஸ் அட்டர் புல்லக்ஸ் தான். ஏன்னா வந்து இவ்வளோ நல்லா வந்து ஒரு சமூகம் இருக்கு. இங்கே டேக்அவே என்னன்னா both are equal. ஆமா, no one is inferior to anyone. yes, அதான உண்மை. ஆமா, அதுதான் உண்மை. no one is inferior and no one is superior. We are all equal, but at the same time it is important to understand the strengths of a particular person. So அது இண்டிவிஜுவல் பேசிஸ்ல தான் வந்து ஜெண்டர் பேசிஸ்ல கிடையாது. ஆமா, ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஜெண்டர் இல்ல I generalize பண்ண முடியாது, but it is actually proven. இப்போ இன்னைக்கு வந்து கூட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, அது இப்போ கார்ப்பரேட்ஸ்லாம் கூட வந்து பார்க்குறாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து ஆக்சுவலாக விமென்க்கு தான் நிறைய இருக்கு. தட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நாட் ஃபார் மென். மென் கேன், அதான் நான் சொல்றேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யூ கேன் பி அ ஜீனியஸ். ஓகே, நீ வந்து ஒரு எவ்வளோ மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸும் உன்னால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி நடத்துகிற, ஹவ் ஆர் யூ வித் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹவ் ஆர் யூ வித் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அதில் வந்து பெரிய ஃபெயிலியராக இருப்பாங்க. மிகப்பெரிய மேதாவிங்க வந்து அதில் வந்து இந்த மாதிரி அடிப்படை விஷயத்தில் ரொம்ப லூசர்ஸாக இருப்பாங்க. தட்ஸ் பிகாஸ் தே லேக் தட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். விமன் ஆர் ஆல்வேஸ் தே டென் டு ஹாவ் பெட்டர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது பாரு, ஒரு மீம் கூட அது அப்படி இருக்கு. Women when they're depressed they go talk to other women. ஆனா men when they're depressed they go join right wing parties. அப்படினு ஒன்னு இருக்கு. But it is true. Why do you think Hitler he started this entire இது? Hitler was a very lonely person. ஆமா. அவருக்கு he is a depressed child. He was depressed. He was abused. He was depressed. அதனால அதான் நான் சொல்றேன். So women have a better network than men. They're isolated whenever they, I mean that is also because of various biases. avanga vandu as men they're not supposed to express their emotions, they're not supposed to cry, they're not supposed to show their vulnerable side அப்படிங்கற நிறைய bias இருக்கு. And those bias was also set by patriarchy. So அதனால தான் வந்து ஒரு டிப்ரெஸ்ட் ஆன பர்சன் எப்பவுமே வந்து ஒரு ரைட் விங் பார்ட்டியை ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மீம் எல்லாம் இருக்கு. So it's true. ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி. Thank you.